ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசியாக வலம் வரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் இந்த சுக்கிர பகவான் ஒருத்தவங்களுக்கு உச்சத்தில் இருக்காங்க, நல்ல நிலையில் இருக்காங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரனையும் ஏகபோக வாழ்க்கையும் வாழ்கிறவங்களை பார்க்கவே முடியாதுங்க. சொல்லப்போனால் அதிர்ஷ்டசாலிங்கன்னே சொல்லலாம். ஆனால் அவரையே ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? கஷ்டம் சதா நேரமும் பிரச்சனை, அதுவும் பண பிரச்சனைகள்லாம் நம்மளை வாட்டி வதச்சிட்டு இருக்கு. அதில் ஏதாவது மாற்றம் வருமா? சுக்கிர பகவானை அதிபதியை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. குருவாவது நமக்கு வழிகாட்டுவாரா? இப்படி ரிஷப ராசிகளுடைய எதிர்பார்ப்புக்கு விட கொடுக்கத்தாங்க இந்த வீடியோ பதிவு. குறிப்பாக ரிஷபம் அப்படின்னாவே யார் தெரியுங்களா? ரொம்ப அழகாக இருப்பாங்க. அழகை பராமரிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மனசில் 1000 இருந்தாலும் சரி, அவ்வளவு ஈஸியாக இவங்கிட்ட பேச்சில் வாங்கிட முடியாது. எவ்வளவு பாசமாக இருங்க, நேசமாக இருங்க, ஒரு வார்த்தை வாங்க முடியாது. சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் தப்பாக நினைக்காதீங்க, பொய் பேச மாட்டாங்க. மற்றவனுடைய வாழ்க்கைக்கு எடுத்து ஏதாவது சூதுவாது பண்ணுறவங்க கிடையாது. நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு அதாவது இல்லாதவனுக்குமே உதவி செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவங்க. தளராத மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்க மறைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை மட்டும்தான் மறைப்பாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக ரிஷபத்தை சித்தர்கள்னு சொல்லலாம், தியாகிகள்னு சொல்லலாம். ஏன்னா துரோகிகளுக்கு கூட நல்லது நினைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க. உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சு செயல்படக்கூடியவங்க. இவங்க தான் வசீகரமான பேச்சில் வல்லவங்க. ரிஷபம் ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா இவங்களை சுற்றி தான் எல்லாருமே இருப்பாங்க. காரணம், எல்லாருக்கும் தோதா பேசுவாங்க, யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஸோ எல்லோருடைய தேவைகளையுமே நிறைவேற்றிக்கலாம். தான் கஷ்டப்பட்டாலும் ஏன் தான் உசுரே போனாலும் தன்னை நாடி வந்தவனுக்கு உதவி செய்கிறதுனால எல்லாருக்கும் ரிஷபத்தை பிடிக்குங்க. ஆனால் ரிஷபத்துக்கு ஒரு கஷ்டம்னு திரும்பி பார்த்தா சொல்லப்போனால் அந்த இடத்துல ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. இதுதான் ரிஷபத்தோட நிதர்சனமான வாழ்க்கை முறை. அப்படி இருந்தும் ரிஷபம் இதுவரைக்கும் வாழ்க்கையை உருட்டுறது எதனால் தெரியுமா? கண்டிப்பாக நம்ம யாருக்குமே எந்த துரோகமும் செய்யலை. நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கும், கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது அந்த ஆண்டவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் ரிஷபம் இப்போ வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவை திறந்து வச்சிருக்காரு. ரிஷபராசிக்காரர்களே, இந்த பக்கம் பயணம் பண்ணுங்க. உடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். இப்போ ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபத்துக்கு நாள் குறிச்சாச்சுங்க. ஒரு சில சொல்கிறேன், என் மேலே போகிறதுக்கு நாள் குறிச்சாச்சா, அப்படியா இப்படியான்னு நல்ல விஷயங்களை மட்டும்தாங்க நீங்கள் யோசிக்கணும். நேரம் காலம் குறிக்கிறோம் இல்லையா, அது எப்போவுமே அப்படி ஒரு நேர காலந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் 100% ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இதுக்கு தான் நேரம் குறிச்சாச்சு, நாள் குறிச்சாச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுதாங்க இந்த குரு பயிற்சிங்க. ரிஷபராசிக்கு சாதாரணமாக இல்லைங்க, குபேர யோகத்தை தரக்கூடிய கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடக்கும். அதன்படி இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி ஆரம்பமாகுதுங்க. குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது 12 ராசிக்காரர்களுக்குமே பலன் கொடுக்கும். பொதுவாக குரு என்ன பண்ணுவார்? நல்லதை மட்டும்தான் செய்வார். இருந்தாலும் அதிக அளவிலான அர்ப்பணங்களை கொடுக்கறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் இது எல்லாத்தோட தாக்கத்தையுமே ரிஷபத்துக்கு கொடுக்க போகிறாரு. ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? தனக்காரகன். குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம், பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணுங்க. அது மட்டும் நல்லா இருந்துட்டா உங்களுடைய அதிபதி இருக்கார், அவர் சுகயோகத்துக்கு காரணமானவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணத்தை கையில் வச்சுக்கலாம். ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பெரிய பெரிய அளவில் தாங்க இருக்கும். குறிப்பாக ஒருத்தர் ரொம்ப பணக்காரனாக
செல்வந்தனாக இருக்கான், நல்ல கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு குரு பலமாக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தான் குரு பகவான் ரிஷபராசிக்கு கொடுக்க போகிறாரு. இது கோடீஸ்வர குபேர யோகம். ரிஷபத்துக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் இருக்காருங்க. தனஸ்தானத்தில் தனகாரகன் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம். ரிஷபத்துக்கு குருங்கிறது அஷ்டமபதியாக இருந்தாலும் கூட கோடீஸ்வரராக ரிஷபராசிகளோட ஜாதகத்தில் குரு பகவான் இருந்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுப்பாரு, நல்ல இடத்துல உட்கார்றாரு. அஷ்டமாபதி இல்லைங்க, இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் லாபாபதியே குரு பகவான் தான். குரு பகவான் நினச்சா மட்டும்தான் உங்களுடைய லாபத்தை கொடுக்க முடியும். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. இப்போ தெளிவாக சொன்னால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குருவினால் நடக்க போகுது. இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்துட்டு சகல வகைகளையுமே பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிம்மதி பிறக்கும், தடைகள் விலகும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தேக ஆரோக்கியம் கூடும். வங்கியில் அடமானம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா வீட்டு பத்திரங்களை மீட்டு எடுப்பீங்க, நகநட்டை மீட்டெடுப்பீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும். கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த உரசல் போக்கு இருக்கு இல்லையா, அது நீங்க போகுது. அதாவது கூட பிறந்தவன் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவு கசப்பு எல்லாமே மாறப்போகுது. உடன்பிறப்புகளோட உங்களுக்கு உறவுங்கிறது வலுவாக இருக்க போகுது, இனிமையாக இருக்க போகுது. வீட்டில் ரிஷபம்னு சொன்னால் அதை யாருமே இது நாள் வரைக்கும் மதிச்சிருக்கவே மாட்டாங்க. நிலம் ஒரு ஆளா, நீயெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நின்றுப்பாங்க. அந்த நிலையில் மாற்றம் வருதுங்க. முயற்சிகளால் ஜான் ஏமாறுற சறுக்கும் இந்த கதை தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு 8 வைக்கிறியா 10 8 சறுக்கு, நீ எல்லாம் எழுந்துச்சு வரியா அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசியோட வாழ்க்கை இத்தனை நாளாக இருந்துட்டு இருக்குங்க. சறுக்கிட்டே போயிட்டு இருந்தது. இனி அந்த அவல நிலைகள் அனைத்தும் மாறுதுங்க. நீங்கள் ஒரு 8 வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை குரு 100 8 முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாரு. நீங்கள் நடக்கணும்னு நினச்சா உங்களை பறக்க வைக்கிறாரு. அதே போல் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உறவுக்காரகங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை சேரும். இது மட்டும் இல்லைங்க, குரு பகவானினுடைய பார்வையுடைய பலன்கள் பார்த்தோம்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்வைக்கு தான் பலம் அதிகம் இல்லையா. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இனி விலகி ஓடிடுவாங்க. எதிரின்னு ஒருத்தவங்க இனி ரிஷபராசிக்கு சுத்தமாக இருக்கவே மாட்டாங்கங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கே உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகுது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது. மருத்துவ செலவுகள் குறையுதுங்க. குறிப்பாக குரு பகவான் 8ஆவது வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள்லாம் கூடி வரும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலை போகணும், தொழில் பண்ண போகணும், படிக்கிறதுக்காக போகணும்னு விசா கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதோட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஆக மொத்தம் 6 8 10க்கு குரு பகவானினுடைய பார்வை விழுதுங்க. 10ஆம் வீடு பிரபலமுடைய நட்பு கிடைக்கும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வருங்க. அரசியல் பதவிகள் எல்லாமே தேடி வரப்போகுது. தொழில் பண்ணுறீங்கன்னா வியாபாரம் பார்க்குறீங்கன்னா ஆண்களோ பெண்களோ வியாபார வளர்ச்சி பெறும். குரு பகவானினுடைய நட்சத்திரம் சஞ்சாரங்கிறது குரு பகவான் உங்களுடைய சப்தமாதிபதியும் விரையாதிபதியும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்க போகிறாங்க. அதனால நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சொத்துக்களை வாங்குவீங்க. வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குரு பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கனால இந்த நாட்கள் போகிறதுனால வேற்று மொழிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் பணி சுமை குறையும். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். ஏன்னா ராகு பகவானை பொறுத்தவரை தனியாக குணம் கிடைக்காது. குருவுடைய பார்வையில் ராகுவுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குரு பண்ணுவார், நல்லது பண்ணுவார். ராகு
என்ன பண்ணுவார், குரு கூட சேர்ந்தால குருவுடைய மொத்த நல்ல குணத்தையுமே இவரே எடுத்துக்கிட்டு பிரதிபலிக்கிறப்போ, அதாவது இந்த பாம்பு கிரகமான ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லதை எப்படி பண்ண போகிறாருன்னா, குரு பகவான் 1,00,000 ரூபாய் கட்ட கையில் கொடுத்து, இந்தாப்பா போயிட்டு இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பயம் ரூபாய் கொடுத்துட்டு பிரித்து கொடுத்துட்டு வான்னு சொல்லி ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு 1,00,000 ரூபாயும் கொடுத்துட்டு குரு கொடுக்க நினச்சா ராகு கொட்டி கொடுக்குறாரு. புரியுதுங்களா? பல மடங்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை தரப்போகுது. ரிஷப ராசிக்காரர்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இனி நடக்கக்கூடிய நாட்கள், வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. வாழ்க வளமுடன்.